சித்து விளையாட்டு. கசாப்பு கடைக்காரனின் ஜீவகாருண்ய தத்துவத்தை நம்பி வரிசை கட்டி நிற்கின்றன பலியாடுகள். சில ஆடுகள் தொண்டர்கள் என தங்களுக்கு தாங்களே நாமகரணம் சூட்டிக்கொண்டு மகிழ்கின்றன. கட்சிக்கு ஒரு கொடி, கொடியின் பின்னால் ஒரு குடும்பம், குடும்பத்தின் பின்னால் வாரிசு, வாரிசின் பின்னால் அடுத்த வாரிசு. நம்புங்கள் மக்களே, இது மக்களாட்சி. மலர் கிரீடங்களை சூட்டிவிட்டு முட்கிரீடங்களை பரிசாக பெறுகிறோம். சாதிக்கு ஒரு கட்சி, மொழிக்கு ஒரு கட்சி, மதத்திற்கு ஒரு கட்சி, இனத்திற்கு ஒரு கட்சி. அப்படியானால் மக்களுக்கான கட்சி எது? ஜனநாயக நாட்டில் தேர்தல் அரசியல் எனும் பார்க்கடல் கடைந்து அரசியல்வாதிகள் அமிர்தம் அருந்துகிறார்கள். ஆழகால விஷத்தை பிரஜைகளுக்கு அளிக்கிறார்கள். இங்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்பது மக்கள் முன்னிலையில் ஒருவர் மீது ஒருவர் பகலில் கல்லெறிந்துவிட்டு இரவில் பாகம் பிரித்துக் கொள்வது. அரசியல் கட்சிகளின் தேர்தல் நேர வாக்குறுதிகள் மாவிலை தோரணத்துடன் வாழை மரம் கட்டி மங்கள இசையுடன் மலர் தூவி உள்நுழைகள்தான் தெரிகிறது அது மயானம் என்று. முத்தங்கள் இலவசம் என்ற கவர்ச்சி வாக்குறுதியை நம்பி உள்ளே சென்றவர்களின் இரத்தங்கள் உரியப்பட்டன. கொள்கை, கோட்பாடு, ஊழல், வாரிசு அரசியல், குற்ற வழக்குகள், பாலியல் குற்றங்கள் எல்லாம் உயிரை விடுகின்றன கூட்டணி தர்மம் என்ற ஒற்றை வரியில். கள்ள உறவில் பிறந்த ஊடகங்கள் மாதவிக்கு மணிமண்டபம் கட்டுகிறார்கள். கண்ணகியின் கவர்ச்சிக்கு காரணம் முன்னழகா பின்னழகா என விவாதிக்கிறார்கள். அரசியல்வாதிகள் நம் விரலுக்கு கருப்பிடித்து விட்டு அவர்கள் வெள்ளையாடை அணிகிறார்கள். அவர்களுக்கு கைவந்த கலை கருப்பை வெள்ளையாக்குவது. கட்சி கொடி கையில் பிடித்து பிடித்து கட்சி தொண்டனின் கைரேகை அழிந்தது, கட்சி தலைவரின் தனரேகை வளர்ந்தது. பிச்சைக்காரனின் தட்டுக்கு பதிலாக ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்துவிட்டு பிச்சை பணத்தை வங்கியில் செலுத்தி அதற்கு மானியம் என பெயரிட்டார்கள். பெயரை மாற்றினார்கள், ஆனால் பிச்சைக்காரனை மாற்றாமல் பார்த்து கொண்டார்கள். ஐவகை நிலத்திலும் கொள்ளையடித்தார்கள், பஞ்சபூதத்திலும் ஒரு கை பார்த்தார்கள். ஜனனம் முதல் மரணம் வரை பழிபாவம் பார்க்காமல் வெள்ளையடித்தார்கள். ஒரு சந்தேகம், பாவ புண்ணிய கணக்கு பார்க்கும் சித்திரகுப்தா, நீ என்ன அவர்கள் பினாமியா? ஏரி, குளம், குட்டை, ஆறு, கண்மாய் அனைத்தையும் பிளாட் போட்டு விற்றார்கள். கடல் தண்ணீரை குடி தண்ணீராக்கி அதையும் காசாக்க கற்றார்கள். பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் வேடமிடமாவது நம்மை நினைத்து கொள்கிறார்கள் என குறைந்தபட்ச சந்தோஷப்படுகிறார்கள் தேசத் தலைவர்கள். இயேசுவிற்கு பிறகு ஏராளமானோர் உயிர்த்தெழுகிறார்கள் வாக்குச்சாவடியில். இலவச மகுடிக்கு மயங்கும் வாக்கு பாம்புகள் தேர்தல் திருவிழா முடிந்ததும் பாம்பாட்டியின் பெட்டிக்குள்ளேயே மீண்டும் அடைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தேர்தலில் வாக்களித்துவிட்டு வெளிவருகையில் யாரோ ஒருவர் கவுன்சிலர், எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர் ஆகிறார்கள். ஆனால் வாக்காளன் கடைசி வரை வாக்காளனாகவே இருக்கிறான். எங்களின் 5 ஆண்டு சுதந்திரத்தை ஒரு குவார்ட்டர் பாட்டில் குடித்து விட்டது. சிலுவையில் எங்களை அறைந்து விட்டது பிரியாணி. அன்புடன் ராஜகுமாரன்.